இன்னும் ஒரே ஒரு ஜென்ரேட் தான் இருக்குது. ஸோ அதையும் உடச்சிட்டா இந்த ஃபேக்ட்ரி விட்டு எஸ்கேப் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம 2 ஜென்ரேட்டை உடைச்சிருப்போம். மறக்காமல் அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து மேப்பு தொட்டு 3வது ஜென்ரேட்டர் போவோம். லைப்ரேட்டரி, ஓகே, அது அங்கே தான் இருக்கா? ஃபைண்ட் த ஜென்ரேட்டர் ஆஃப் த லைப்ரேட்டரி. இப்போ வந்து நம்ம யாரை அப்ளை பண்ணுறோம்? சார்லின்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு சார்லியாக தான் இருக்கும். ஓகே இருங்க. ஓகே, இப்போ நம்ம கடைசியாக விட்ட இடத்துலேருந்து வரோம். சார்லியாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, எப்படியோ போவோம் நண்பர்களே. இப்போ நம்ம யாரை அப்ளை பண்ணுறோன்னு கூட தெரில. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் மைக்கா அப்ளை பண்ணிருப்போம். இந்த பாட்டில் வந்து போன பாட்டில் வந்து இவனை லிசா அப்ளை பண்ணிருப்போம். இந்த வாட்டி நம்ம சார்லி அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஏணி இருக்குது, ஏறிட்டேன். டே இந்த இடம் வர ஞாபகப்படுத்துறீங்க. கொஞ்சம் நஞ்சம் அடியாடா வாங்கினேன் இந்த இடத்துல தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடி வாங்கினே இருந்தேன். இந்த இடம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதனால அப்படியே முடிச்சிட்டோம். அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, ஏதோ சொல்கிறானுங்க. மட்டிங்க. ஃபைன். பட் இது எப்படி பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். நான் பார்த்துட்டேன். அது வந்து இன்னும் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எங்கோ ஸ்லோவாக கழுத்து திரும்புது. வாயில் வர ஏதோ கன்று மாதிரி வச்சிருக்கு. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளை அப்படியே பிடிச்சிடுன்னு நினைக்கிறேன். பாதி கல்லாயிடுச்சுங்க அந்த ஜூஸை குடிச்சு. அந்த ஜூஸை குடிச்சா கல்லாயிடுவாங்களா? ஓகே, அந்த ஜூஸ் மேலே பட்டாலே கல்லாயிடுவாங்க போல். இப்போ இனி 3 நாள் என்ன பண்ண முடியும்? இது என்னதுடா அது? ஏதோ வாயிலேருந்து எது துப்புதுங்க. எவ்வளோ மனு என்னங்க இருங்க. ஓகே, இந்த பாட்டில் யார் வில்லனா? இந்த மட்டி. வில்லன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நகர கூட முடியல. யார் வில்லன்னா இருங்க, அதுக்கு முன்னாடி இந்த மினி நாடு பையன் வேறு. ஓகே சீக்கிரண்டா. இந்த எப்படி சொல்கிறது, போன ஐயோ ராடு, ஐயோ டேய் ஓடி வர, ஓடி வரான் நண்பர்களே. இப்போலாம் ஓடி வரான். ஐயோ மாட்டிக்கினேன். டேய் ஆல்ரெடி ஒரு சான்ஸ் போயிடுச்சு நண்பர்களே. டேய் போடா டேய் உன்னெல்லாம் சரி. நான் வந்து வில்லன் யாருன்னு சரி லேட்டாக சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளே என்னை பிடிச்சிட்டான். ஓகே, இந்த தடவை வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராடு தான் நண்பர்களே. ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டில் ஈவோ வில்லன்னு, 2வதுல புரிஸு, இந்த வாட்டி வில்லன் வந்து ராடு. ஓகே, ஐயோ இந்த இடம் வேறையா? என் நண்பர்களே, இந்த இடம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. ஸோ வந்து இந்த இடத்துல கதரை விட்டுருப்பானுங்க. இந்த இடத்தோட அந்த கீழே இருக்கிற தான் கதரை விட்டானுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து எங்கேயோ வந்திருக்கோம். ஓகே, இங்கே திரும்பவும் அட்டை பாக்ஸ் மாதிரி காட்டுது. ஸோ வந்து இப்போ நம்ம உள்ளே போகிறோம். சீக்கிரம் போடா. ஓகே, இப்போ வந்து நம்ம திரும்பவும் சொல்கிறோம், நான் இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் எல்லாம் வாங்க. இதான் நம்மள 3வது ஜென்ரேட்டரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், சீக்கிரமாக வாங்க இங்கே அப்படின்றோம். ஓகே, ஆக்ட் த ஜென்ரேட் கண்ட்ரோல். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த வந்து உடைச்சிருப்போம். 2 ஜென்ரேட்டரே உடைச்சிருப்போம். இந்த ஜென்ரேட்டரை வந்து ஆக்ட் பண்ண போகிறோமா? பெருமையாக இருக்குது. ஓகே, ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆக்ட் பண்ண போகிறோம். இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது நண்பர்களே. ஓகே, இப்போ வந்து இந்த பொண்ணுக்கிட்ட பேசுவோம். இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு இந்த 2 பொருள் தேவைப்படுது. ஓகே, இப்போ இங்கே வந்து ஜே இல்லை, அவன் ஜே வந்து எங்கேயோ வெளியே இருக்கான். ஸோ வந்து இப்போ அவனை வந்து நம்ம கூப்பிட போகிறோம். எனக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலாம். அந்த பொருள் மூடி எப்படி இருக்குன்னு கேட்குறான். ப்ளைனாக இருக்கும். அதுக்கப்புறமா அது வந்து அதில் நம்பர் 8ன்னு எழுதியிருக்கும். ஓகே, இப்போ வந்து அவன் எப்படியோ ஒரு வேலையை எடுத்துகிட்டு வந்துட்டான் நண்பர்கள். இவன் தான் நண்பர்கள் உண்மையிலே நம்மளுக்கு உதவி செய்கிறான். மீதி 3ங்களும் நம்மளை எப்படி சொல்கிறது, இவன் ஜே வந்து நம்மளுக்கு உதவி செய்கிறான். மீதி 3ங்களுக்கும் நம்ம தான் உதவி செய்ய வேண்டியதாக இருக்குது. ரொம்ப மண்டை சூடாகுது நண்பர்களே. இந்த மாதிரி இருந்தால் நான் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவேன்? ஓகே, இப்போ இந்த வந்து ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இது பீஸ் பாக்ஸ். ஓகே, பீஸ் பாக்ஸில் ஏதாவது இருக்கா? ஏதாவது கொடுங்கடா. ஓகே, எடுத்தோன்னே எதோ கொடுத்துட்டானுங்க. போடு, செம்ம லக்கு இன்றைக்கி நம்மளுக்கு. ஓகே, இப்போ எடுத்தோன்னே இது கொடுத்துட்டானுங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இவன்கிட்ட கொடுக்கணும். இவன் வந்து இதை கேட்டான். இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு அந்த பொண்ணை பார்க்கறது பிடிச்சிருக்கு, நான் அப்புறமா கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணுறேன்றான். இது டேய் உங்கள் லவ்ஸை வந்து வேற எங்கேயாவது வச்சுக்கோங்கடா. என் மண்டை சூடாக, அந்த பொண்ணை வெறிக்க பார்க்குறான் நண்பர்களே. மண்டை சூடாகுது நண்பர்களே. ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? நம்ம தலையெழுத்து. அவனாவது அனுபவிக்கட்டும். ஓகே விடுங்க. ஐயோ, இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எவனா பார்த்துருப்பீங்களா? அவன் மேலே போகிறான், நான் கரெக்டாக கீழே வரேன். அதாவது இதாங்க நண்பர்களே ப்ரோ பிளேயருக்கான தனித்துவம், அடையாளம் எல்லாமே சொல்லலாம். இதான் ப்ரோ பிளேயருக்கான அடையாளமே. ஸோ வந்து திடீர்னு லைட்டாக என் ஃபோன் ஆங்காச்சு. நான் கூட போயிட்டு முடிஞ்சு போட்டு தள்ளுருவான் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல. ஓகே, இதோ இங்கே தான் இருக்குது இந்த வின் பாரு. ஓகே, அந்த 2வது பொண்ணு கேட்டுச்சு. அந்த பொண்ணு 2வது பொருளை கேட்டுருந்தது. ஐயோ, இவன் வேறு வெறி குண்ட வீசுறானே. ஓகே, இப்போ இந்த ராகுல் வரான். நீ எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன். எப்படி ஓடி வரான் பாருங்களேன். அப்படியே இந்த இவகிட்ட மூமெண்ட்டை கொடுத்துட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து குடுன்னு மேலே ஐயோ மாட்டினண்டா. இப்போ இவனுக்கு 2 பேரையும் சமாளிக்கணுமா நண்பர்களே? ஓகே, சீக்கிரமாக மேலே போடா. ஓப்பன் த டோர்ரா. ஓகே, எப்படியே நான் ப்ரோ பிளேயர் மாதிரி கொஞ்சம் விளாண்டுக்கிறேன். இதுவே பழையபடி பாட்டு சாலாவாக இருந்தேன்னு வச்சுக்கிங்களேன்,
இப்பயாவது பரவாயில்ல கொஞ்சம் ஸ்கில்ஸ் எல்லாம் போயிடுச்சு. பழையபடி இருங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈவல் நான் ஈவல்ன்ற பாருங்க. ராடு உங்க அம்மா கிட்ட கேட்டு பாரு என்னோட ஆட்டத்தை. ஹா 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 ஹா. ஓகே இப்போ வந்து இவங்ககிட்ட குத்துறோம். ஸோ இப்போ வந்து இந்த பொண்ணு வந்து அந்த இதெல்லாம் மிஷினுக்குள்ள ஆயில ஊற்றி ஏதோ பண்ணுது. ஓகே அந்த மிஷின் ஓப்பன் பண்ணிச்சுங்க நண்பர்களே. ஓகே இப்போ வந்து இவங்ககிட்ட கொடுப்போம். டே இப்போ அது ப்ளீஸ்ரா பண்ணுறா. ஓகே இப்போ வந்து ஓகே இப்போ அந்த பொண்ணு வந்து திரும்பிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து அந்த பொண்ணு இவனை அந்த பொண்ணை பார்த்துனே இருந்தேன். அந்த பொண்ணை வேலை செய்கிற கேப்பில் வந்து இவங்ககிட்ட இதை கொடுத்துட்டோம். ஓகே இப்போ வந்து ரெண்டாவது பொருள் எடுக்கணும். ரெண்டாவது பொருள் வர கீழே தான் இருக்குது நண்பர்களே. ஸோ வந்து இப்போ நம்ம கீழே தான் போய் ஆகணும். பார்த்து போவோம் இருங்க. ஓகே இவன் வேற. ஓகே சீக்கிரம்டா. ஏய் சீக்கிரம்டா ஷாக்காய் சாவுடா நாய்ஸ். ஓகே எப்படி செத்துலாம் நண்பர்களே. இந்த மினிராட்ஸ் தொல்லை வர தாங்க முடியல. ஓகே இந்த பக்கம் போவானா இந்த பக்கமே போவோம். ஸோ இந்த ராடு எல்லாரும் போட்டு நம்மளை அடிக்கிறானுங்க. என்னை யாரும் காப்பாற்ற கூட இல்லை. ஓகே இதில் 2 புல்லட்டு இருக்குது நண்பர்களே. ஒரு புல்லட்டு ராடுக்கு, இன்னொரு புல்லட்டு இங்கே இருக்க டோருக்கு. ஓகே சீக்கிரம்டா. ஓகேடா கரெக்டாக வீடா அட்ரா. ஓகே சூப்பர். ஓகே இப்போ வந்து இப்போ ராடை வந்து இப்போ நம்ம கைமா பண்ணிட்டு போயிடுவோம். வந்துட்டேன் வாடா. இங்கே தான் இருக்கு. வா 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 சாவுடா. எவ்வளோ அடி வச்சிருப்பேன் என்ன? கொஞ்சம் நஞ்சு அடியாடா ஆச்சா. ஓகே இங்கே வந்து ஒரு இதுமா இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டுனா கேம் முடியுதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். இவ்வளோ சீக்கிரமாக ப்ரோ முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் தான். ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டோம். பெருமையாக இருக்குது. ஆனால் எனக்கு தான் தெரியும் கஷ்டப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 16 டேக் போச்சு நண்பர்கள். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே ராடு வந்து மயக்கத்தில் தான் இருக்கான். இப்போ நம்ம வந்து கூலாக போவோம். ஸோ வந்து இப்போ இதை சீக்கிரமாக ஏறா. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு குட்டுன்னு போயிட்டு இப்போ இதை வந்து எவன்கிட்ட கொடுக்கணும்னு தெரில. ஓகே மைக் கிட்ட தான் கொடுக்கணும். ஸோ வந்து இப்போ இந்த மைக் கிட்ட கொடுத்துரும். இந்தாடா தம்பி. ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணுறதுக்கான சிஸ்டம் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம தான் பண்ணணும். ஓகே இதை ஒன்றும் கொஞ்சம் மண்டை சூடு. நான் பார்த்துக்கிறேன். ஓகே இப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த மேலே வரைக்கும் கொண்டு போனோம். ஓகே இப்போ இதுவே கரெக்டாக அப்படியே கொண்டு போனோம். எனக்கு கொஞ்சம் ஐயோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வாய் முடிக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே அவங்களுக்கு போட்டானுங்க. ஓகே சீக்கிரம் இப்படி பார்த்தீங்களா இந்த மாதிரி விளையாடுங்க நண்பர்களே. அப்போ தான் உங்களால் முடியும். ஓகே எப்படியே இந்த கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணியாச்சு. ஓகேங்க எப்படியோ ஒரு வழியாக ஹேக் பண்ணிச்சு. இப்போ என்ன நடக்கும்னு தெரில. ஓகே எல்லா டோரும் ஓப்பன் ஆகிடுச்சு நண்பர்களே. எப்படியோ எல்லா டோரும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இந்த கேம் முடிக்க போகிறோம். ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா தான் ஏன்னா ஐஸ்கிரீம் 1லேருந்து 8 வரைக்கும் வந்திருக்கும். ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது நண்பர்களே. கிட்டத்தட்ட 4 மாதம் 5 மாதம் இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மேப்பை தொட்டு போடான்றாடுங்க. ஓகே ரொம்ப நன்றிடா. ஸோ வந்து இப்போ புதுசாக வேன் எஸ்கேப். ஓகே சீக்கிரமாக வேன் எஸ்கேப் பண்ணுங்கடா. ரொம்ப ஒரு வழியாக அப்படியே முழுசு நண்பர்களே. இப்போ ஓகே வேன் எஸ்கேப் பண்ண போகிறோம். இதுக்காக தான் காத்துன்னுக்கிறேன். ஓகே இப்போ வந்து வேன் எஸ்கேப் ஆகிறோம். ஓகே ஒரு வழியாக நம்ம வேனை எடுத்துகிட்டு இப்போ இங்கேருந்து தப்பிக்கிறோம் நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே இப்போ வந்து அந்த வேன் எடுத்துகிட்டு கதவுலாம் உடச்சிக்கிட்டு மாசாக போகிறோம். ஐயோ பார்த்துடா டே திரும்பி மோதிட்டாடுங்க. வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. திரும்ப ஆன் ஆயிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம் நண்பர்களே. அந்த கன்று கீழே வந்துடுச்சு. ஓகே இப்போ நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். எப்படி சொல்கிறேன்னு எல்லாம் பார்க்க கனவு மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு வழியாக நம்ம இங்கேருந்து எப்படி தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக் வந்து கனவு மாதிரி இருக்குன்றாங்க. இந்தா கனவு மாதிரியாடா இருக்கு. ஓகே அப்படியே பேசிகிட்டே இருக்கானுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறமா சொல்கிறானுங்க நீங்கள் பேசாமல் இருங்க என்னால் கவனம் செலுத்த முடியல அப்படின்னு மைக்குன்றான். அதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கலாய்க்கிறானுங்க. என்னடா மைக்கே எப்படி இருக்க லிஸ்ஸா அப்படின்னு கலாய்க்கிறானுங்க. லிஸ்ஸு கேட்குது என்னடா சொல்கிறீங்க எனக்கு எதுவுமே புரியல என்ன சொல்கிறீங்க. அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக சொன்னாங்க உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அதுக்கு வந்து சொல்கிறான் மைக் இது அமைதியாக இருங்கடா கொஞ்ச நேரம் வாயை வச்சு எனக்கு கொஞ்சம் சும்மா இருங்கடா அப்படின்றான். ஓகே இதோட இந்த கேம் முடியுது நண்பர்களே. அப்புறமா இப்படியே பேசிகிட்டே இருக்கானுங்க. ஆஹா அப்படின்னு சிரிச்சுட்டே இருக்கானுங்க. அப்புறமா சொல்கிறான் திடீர்னு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வேன் வந்து பார்த்தீங்கன்னா மோதிடுச்சு. அதாவது எங்கே மோதிச்சுன்னா மரத்தில் மோதிடுச்சு. ஸோ வந்து சொல்கிறானுங்க என் கால் அப்படின்னு லிஸ்ட்டு அழுகுது. ஏன்னா கால் அடிபட்டுச்சு போல். ஓகே அப்புறமா சொல்கிறாங்க நம்மளுக்கு இந்த வேனே தேலடா. நம்மளுக்கு நம்ம காலை இருக்கு நந்து போகலாம் வாங்கடா. எல்லாம் ஏஞ்சிருங்கடான்னு நந்து போகிறானுங்க நண்பர்களே. ஓகேடா எப்படியோ போயிட்டீங்கடா. ரொம்ப நன்றிடா அப்புறமா அப்படியே பேசிகிட்டே இருக்கானுங்க. அப்படியே நந்து போயிட்டே இருக்கானுங்க நண்பர்களே. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு தெரில. அப்புறமா அதுக்கப்புறமா எதுவுமே காட்டல. ஏன்னா ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க. இவ்வளோ சீக்கிரமாக கேமை முடிச்சிட்டானுங்க. ஓகேடா அது ஐஸ்கிரீம் வெயிட் வரைக்கும் முடிச்சிருவானுங்க. ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஓகே இதோட கேம் முடியுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இதை டெட் பார்க் கூடலாம் கம்பேர் பண்ணேன். ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டானுங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம இது வரைக்கும் போட்ட வீடியோலேயே டெட் பார்க் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்டோரி நல்லா இருக்க ஒரு கேம். இப்போ இது ஐஸ்கிரீம் பீட் பண்ணணும்னு நினச்சேன். பீட் பண்ணலை. ஸோ வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஓகே
ஸோ இதோட இந்த வீடியோ முடியுதுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இருங்க ஏதோ கட்சின்னு காட்டுறானுங்க. என்ன காட்டுறானுங்க தெரியல. ராடு வந்து ஏஞ்சிக்கிறான். ஸோ வந்து தூக்கத்துலேருந்து ஏஞ்சிக்கிறான். அவனுக்கு வந்து முதுகு புடிச்சிக்கிச்சு. சுட்ட சுடு ட்ராப்பில் மாட்டி முதுகு புடிச்சிக்கிச்சு. அவனோட மாஸ்க்கை போட்டுக்கினான். ஆனால் அவனோட மூஞ்ச இன்னும் காட்டல. ஸோ வந்து இப்போ அவன் ஏஞ்சிக்கின்னு அவன் வந்து எங்கேயோ போகிறான் நண்பர்களே. அவன் நடைய பார்த்து தான் நண்பர்கள் இந்த கேமே விளாட வந்தேன். ஐஸ்கிரீம் ஒன்லேயே நான் சொல்லிருப்பேன் ஸ்டார்டிங்கில் என்னடா நடைன்னு. இப்போ அதே மாதிரி நடக்கிறான். ஓகே அவன் சொல்கிறான், இவங்க தப்பிச்சிட்டானுங்களா, இவனுக்கு எப்படி என்னோட சிஸ்டமை தாண்டி தப்பிச்சானுங்க, ச்சே இவங்களுக்கு சும்மாவே விடக்கூடாது, சரி இவங்க போனா போட்டோம், இவனுங்க இல்லைன்னா என்ன, இவனுங்க இல்லைன்னா என்ன, அந்த பிங்க் ரூம்ல இன்னும் நிறைய குழந்தைங்களை நான் வச்சிருக்கேன், நிறைய குழந்தைங்க, இவனுங்களோட அதிகமான குழந்தைங்க, ஸோ அவங்கள வச்சு என்னோட பிளானை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, இனிமேல் தான்டா ஆட்டம் ஆரம்பிக்குது அப்படின்ற அளவுக்கு ஒரு பில்டப்போட போகிறான். எங்கே போகிறான்னு தெரில. ஓகே வந்து எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்கான் நண்பர்களே. என்ன நடடா அது. ஓகே வந்து இனிமேல் ஆட்டம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருக்கான். ஓகே அதோட அந்த கட்சின் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்க கேம் முடிஞ்சா இல்லையான்னு கூட தெரில, முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதை தப்பிச்சிட்டானுங்க. ஓகே ஏதோ சொல்கிறாங்க, ஜே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் ஃபைனலி managed to escape from the rod factory, but a nightmare is over it, that there's still final mystery to solve and எங்க நண்பர்களே, இப்போ நான் எப்படி வாயை திறந்து சொல்லணும்னு தெரியல. கடைசி ஒரு ட்விஸ்ட் வச்சானுங்க. என்னன்னு சொல்கிறேன், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வச்சானுங்க நண்பர்களே. என்ன சொன்னானுங்கன்னா, ஜேவும் அப்புறமா ஜே, சார்லி, மைக்கேல், லூசி 4 பேர் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ராட் ஃபேக்ட்ரிக்குள்ளே இன்னும் நிறைய குழந்தைங்களாம் மாட்டுங்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ இந்த 4 பேரும் வந்து அது எப்படி சொல்கிறது, அந்த குழந்தைங்களையும் நீ காப்பாற்றணும் அப்படின்றானுங்க. ஸோ அப்போ ஐஸ்கிரீம் 9 வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. இவங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, எனக்கு ஐஸ்கிரீம் 1 இருந்து ஈவிலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஐஸ்கிரீம் 1லேருந்து ஐஸ்கிரீம் 8 வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். இது இவ்வளோ சீக்கிரமாக முடிக்க விரும்பலை, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. நம்மளுக்கே ஃபீலிங்காக இருக்குன்னா அப்போ அந்த கேமை உருவாக்கி நம்ம ஜஸ்ட்டு விளையாட தான் செஞ்சோம். நம்மளுக்கே எவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது. அவன் கேமை உருவாக்கி இதெல்லாம் போட்டிருப்பான், அவனுக்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். என்ன சொல்கிறான்னா, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. கடைசியாக ஒரே ஒரு அப்டேட் மட்டும் விட்டுக்கிட்டாப்பா, ஏன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ஒரே ஒரு அப்டேட் மட்டும் விட்டுக்கிறேன்ப்பா, கோச்சிக்காதப்பா அந்த அளவுக்கு ஒரு சொல்கிறானுங்க. அதனால் ஐஸ்கிரீம் 8ல் ஒரு அப்டேட் விடுவானுங்க அந்த குழந்தைங்களாம் காப்பாற்றுற மாதிரி. ஸோ கேம் ஒன்றும் முடியல. இதை வந்து நான் சனிக்கிழமை காலைல ரெக்கார்ட் பண்ணுறேன். காலைல மதியம் நீங்கள் வந்து சாயந்தரம் 7 மணிக்கு பார்ப்பீங்க. ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன், ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு எல்லோரும் அசம்பிள் ஆகிடுங்க. ஏன்னா இந்த ஐஸ்கிரீம் சாப்டர் 8 முடிக்க போகிறோம். அவங்களே சொல்லிட்டானுங்க அந்த அப்டேட் தான்ப்பா கடைசி, அதான்ப்பா ட்ரூ ஸ்டோரி, யாரோட ட்ரூ ஸ்டோரி கூட அதில் தான்ப்பா இருக்குது. ஸோ வந்து அதான் முடியுது, அதோட முடியுது, இந்த கேமே முடியுது அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அப்போனா எல்லாரும் அசம்பிள் ஆகுங்கடா, 7 மணிக்கு கரெக்டாக அசம்பிள் ஆகுங்க. ஓகே வேறு எதுவும் சொல்கிறதுக்கு நம்புறீங்களே, இன்னும் முடியல. நான் கூட சப்பையாக முடிச்சிடானுங்க. சரி டெட் பார்க்கோட ஈடு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈடு கொடுக்கல. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரி இன்னும் முடியல, இனிமேல் தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்ல முடியாது. இருக்குது ஒரே ஒரு அப்டேட் இருக்குது. ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுறதுக்கு, ஷேர் பண்ணுறங்க. ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளைக்கு 7 மணிக்கு எல்லாம் அசம்பிள் ஆகிடுங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பாய் காய்ஸ், பாய் பாய் பாய். நாளைக்கு 7 மணிக்கு சந்திக்கிறேன். பாய் பாய் பாய்.